இந்த உடல் கழிவுகளை நம்ம உடம்புல இருந்து எப்படி கிளியர் பண்ணலாம்? 5 பைசா செலவில்லாமங்கிறது 100% நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். 100% யமனுக்கு நீங்கள் டாட்டா காட்டலாம். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசைங்க. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு நோயும் இல்லாமல், அப்படியே நோய்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை. ஏன்னா அந்த உடல் ஆரோக்கியம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு உறவு முறையை, ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இது நம்மளுக்கு பாசிபிளா? 100% இல்லை. ஓகேங்களா? ஆனால் நம்ம தமிழ் மருத்துவம், நம்ம இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. யமனுக்கே டாட்டா காட்டலாம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், நோய் வந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிச்சிட்டு நலமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு வைத்திய முறைகள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5 பைசா செலவில்லைங்க. ஜஸ்ட்டு என்ன வைத்திய முறைகள் வீட்டிலிருந்தே செயல்படுத்தினீங்கன்னா 100% யமனுக்கே நீங்கள் டாட்டா காட்டலாம். இருக்கிற வரைக்கும் மருத்துவமனைக்கு போகாமல் அப்படியே ஏதாவது நமக்கு உடலில் ஏதாவது நோய்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஸ்கில்ல நம்ம 100% இருக்கலாம்ங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு சின்ன கிளான்ஸ், ஒரு இன்ட்ரடக்ஷன். அதாவது இன்றைக்கி பலவிதமான நோய்கள் இருக்குது. சும்மா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாமே. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷனுக்கு டயபெட்டிக்ஸ், சுகர், அப்புறம் ப்ரெஷரு, லோ பிபி, ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் எல்டிஎல், கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குது. அப்புறம் ஆஸ்மா, வீசிங்கு, அல்சரு, கிரெட்டு, கட் ப்ராப்ளம், மூட்டு சம்மந்தமாக ஆர்த்தட்டிக்ஸ் இருக்குது, யூரினல் இன்ஃபெக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா அனீமியா, அதுக்கப்புறம் நிமோனியா, அதுக்கப்புறம் டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரோக் வருது, நர்வ்ஸ் டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். இதில் வேறு இந்த ராஜ உறுப்புகள்னு இருக்குது இல்லைங்க, ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, ஸ்ப்ளீனு, கிட்னி, பிரெயின், இதுக்கு எல்லாமே ஒரு 1000 நோய்கள். இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் மொத்த நோய்கள் 4448 நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதே ஆங்கில மருத்துவம் என்ன தெரியுங்களா சொல்லுது? குறைஞ்சபட்சம் 17,000 நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி WHO டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உண்மை. இதில் வேறு ஆங்கில மருத்துவம் முன்னணும் சொல்லியிருக்கு, ஒரு 57 நோய்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த ரிசர்ச் முடியல, அதுக்கு சொல்யூஷன் இது வரைக்கும் தெரியல. இதுதான் உண்மை. ஜஸ்ட் நீங்கள் நெட்டில் பார்த்தா இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். இதையே கொஞ்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே போய் பாருங்கள். நம்ம தாத்தா பாட்டி இருந்த காலத்தில் 100க்கு 99 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே இல்லை. உண்மையா இல்லையா? கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், இல்லை உங்கள் பெரியவங்க கிட்ட கேளுங்க. 100க்கு 99 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே தன்னோட தேவைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் பாசிபிள் இல்லை? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ். 1% மக்கள் தான் ஹாஸ்பிட்டல் போகல, 99% மக்கள் ஆஸ்பத்திரி நோக்கி தான், அதை நம்பி தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத உண்மை. அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏன் எவ்வளோ பேர் நம்ம மருத்துவத்தை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, முக்கியமான ரீசன் நமக்கு ஒரு உண்மைத்தன்மை தெரியல. நம்ம முன்னோர்கள் எதையோ ஒன்று ஃபாலோ பண்ணாங்க, நம்ம அதை மறந்துட்டோம். அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோங்கிறதா உண்மைத்தன்மை. அது என்ன காரணம்? சித்த மருத்துவமாகட்டும், ஆங்கில மருத்துவமாகட்டும், ஆத்தன்டிகேட்டடாக இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, உடல் கழிவுகளின் இயக்கமே இத்தனை நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க உண்மை. ஸோ இந்த உடல் கழிவுகளை நம்ம உடம்புலேருந்து எப்படி கிளியர் பண்ணலாம்? 5 பைசா செலவில்லாமங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. 100% நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். 100% யமனுக்கு நீங்கள் டாட்டா காட்டலாம். இந்த உடல் கழிவுகள்னால் என்ன? அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், பலவிதமான மினரல்ஸ், கால்சியம்மு, பொட்டாசியம்மு, அயன் சத்து, ஜிங்க்கு, இந்த மாதிரி பலவிதமான சத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு சத்துக்களையும் நம்ம பிளட்டில் இருக்கிற பிளட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்களுக்கும் அந்த சத்துக்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வேண்டாங்கிறத கழிவுகளாக நமக்கு டிஸ்போஸ் பண்ணுது. எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்றோம், சத்துக்கள் போக வேஸ்ட்டாக இருக்கிறது யூரினல் வேஸ்ட்டாகவும் டூ டாய்லெட்டாகவும் வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது 100% நடக்குதா? யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய கழிவுகள் எப்போ நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுதோ, அது சாலிட் வேஸ்ட்டாக இருக்கலாம், யூரினல் வேஸ்ட்டாக இருக்கலாம், வியர்வையாக இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் யாருமே வேலையே செய்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் ஏசி, வாக்கிங்கும் போகிறதில்ல, வீட்டில் ஏசி,
காரில் ஏசி, பஸ்ஸில் போனால் ஏசி, ஸ்கூல்லையும் ஏசி, காலேஜ்லேயும் ஏசி, வேலை செய்கிற இடத்துலையும் ஏசி. உழைப்பே உடம்புக்கு கொடுக்குறதில்ல. அப்போது அந்த வியர்வை கழிவுகள் வெளியில் வரையாமல் இருக்கிறதுனால தான் பலவிதமான நோய்கள் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அதையும் நம்ம கிளியர் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி பலவிதமான கழிவுகளை நம்ம எப்போ கிளியர் பண்ணாமல் இருக்கிறோமோ அப்போவே நமக்கு உடலுக்கு பலவிதமான நோய்கள் வரத்துக்கு அறிகுறியாயிடுது. சரி சார், இந்த கழிவுகளை இயற்கை வழிமுறைகளை கொண்டு ஏதாவது கிளியர் பண்ணலாமா? இது நான் சொல்லிங்க, நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவர்கள் ஃபாலோ பண்ணது நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேணால் ஒரு சர்வே பண்ணி பாருங்கள், 100ல் ஒருத்தர் ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம். இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நீங்கள் செயல்படுத்துங்க, 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஒரு சின்ன சஜஷன் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு என்ன டிசீஸ் வேணால் இருக்கட்டுங்க, ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, எது வேணால் இருக்கட்டும், ஆத்தட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு எது வேணால் இருக்கட்டுங்க, உடல் கழிவுகள் கிளியர் பண்ணாமல் நீங்கள் எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் க்யூர் ஆகாதுங்கிறது தான் சயின்ஸ். நீங்கள் சித்த மருத்துவர், இயற்கை மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க, இதுதான் உண்மை தன்மை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த உடல் கழிவுகளை கிளியர் பண்ணாமல் உங்களுக்கு 100% க்யூர் ஆகவே ஆகாது. சரி சார், அந்த உடல் கழிவுகளை எப்படி சார் நம்ம கிளியர் பண்ணுறது? நம்ம முன்னோர்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே எந்த ஒரு நோயும் இல்லாமல் 100க்கு 99 பேர் இயற்கை மரணத்தை அடைஞ்சாங்க. ஆனால் நம்ம தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வரணும்னா அந்த இயற்கை முறையில் அந்த உடல் கழிவுகளை எப்படி கிளியர் பண்ணலாங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. 2 ஸ்டெப்பு தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 ஆப்ஷன் சொல்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க, ஏதோ ஒன்று மட்டும் செயல்படுத்துங்க, ஓகேங்களா? 3 வழிமுறைகளில் ஃபஸ்ட்டு, மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் மாதம் ஒரு முறை நம்ம உணவு பழக்கம், என்ன உணவு சாப்பிட்றோமோ அதில் இருக்கிற கழிவுகள் ரொம்ப தேங்கி போயிடுறதுனால அதை கிளியர் பண்ணாமல் எந்த டிசீஸுமே நமக்கு கரெக்டாகாது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை நான் சொல்கிற 3 மெத்தடில் ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள், போதும். ஃபஸ்ட்டு மெத்தட் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறதுங்க. ஒரு 10 மா இலை எடுத்துக்கோங்க, 10 கொய்யா இலை எடுத்துக்கோங்க, 10 வேப்ப இலை எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வைங்க. அந்த கட் பண்ண இலையெல்லாம் அதில் போடுங்க, சிம்மில் வச்சுருங்க. 100 ml தண்ணி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள், ஓகேங்களா? 100 ml வந்தோடனே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. குடிக்கிற அளவுக்கு பதம் வந்தவொடனே விளக்கெண்ணெய், நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. விளக்குக்கு போடுற எண்ணெய் தாங்க, ஆனால் விளக்குக்கு போடுற எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. நம்ம குடிக்கிற எண்ணெய்ன்னு சொல்லி செக்கு எண்ணெய் ஆட்டுற இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சமையலுக்குன்னு சொல்லுங்கள், அந்த விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு 10 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் ஒரு நாள் லீவுன்னா ஒரு சண்டே காலையில் ஒரு 4:35க்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 ml குடிச்சிடுங்க. அடுத்த 1 ஹவரில் உங்களோட உடலோட கழிவுகள் அனைத்தும் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஹாட் வாட்டர் குடிங்க. ஒரு 2 டைம் 3 டைம் மோஷன் போயிடும். சூப்பராக உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியில் வந்துடுங்க. இது எதுக்காக மாதம் ஒரு முறை நான் பண்ண சொல்கிறேன்னாங்க, அந்த காலகட்டத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற உணவு முறைகள், நம்ம ஹேபிட்டு இதெல்லாம் ரொம்ப மாறினதுனால மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை செயல்படுத்துங்க. உடல் கழிவுகள் உங்கள் உடம்புல தங்காது. 2வது வழிமுறை ஒரு ஆல்டர்னேட், சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் அடிக்கடி பயன்படுத்துறது, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்குங்க, கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், ஓகே? அதில் தான் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கும். கல்லுப்பு போட்டுக்குங்க. ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு குடிங்க. அதை குடிக்கிறதுக்கு முன்னால் லெமன் ஒரு ஆஃப் ஜூஸ் பிழிஞ்சிக்கிங்க, குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் உங்கள் கழிவுகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 1 கப் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் அந்த லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் பண்ணி குடிங்க. ஒரு 2 டைம் 3 டைம் குடிங்க. ஏன்னா எவ்வளோ கழிவுகள் உங்கள் உடம்புல இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. குடிக்க குடிக்க உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம் அப்படின்னு எப்போ உங்கள் மனசு சொல்லுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எங்கேயும் டயர்ட் ஆகாது, ஏன்னா இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால எங்கேயுமே டயர்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை குடிங்க, மோஷன் போங்க. 2வது தடவை குடிங்க, மோஷன் போங்க. பயமாக இருந்தால் அடுத்த மாதம் ஒரு 2 தடவைங்கிறது 3 தடவையாக பண்ணுங்கள். சூப்பராக உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் கிளியர் ஆகிடும். இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஸ்டெப் சொல்லிட்டேன். இந்த 2ல் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ ஏதோ ஒன்று செஞ்சால் போதும். 3வது வழிமுறைகளும் சொல்கிறேன். இதெல்லாம் எதுவும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது சார், வேறு ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னா நிலவாரை பொடின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் இருக்கும், ஜஸ்ட்டு வாங்கிக்கிங்க. ஒரு மாதத்தில் வாரத்துக்கு 7 நாள் நைட்டானா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 2 கிராம்லேருந்து அதிகபட்சம் 5 கிராம் வரைக்கும் பயன்படுத்துங்க. கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் 2 கிராம் 3 கிராம் யூஸ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தால் ஒரு 5 கிராம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வேணாம். ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு உணவு ஒரு 6 மணி 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கு டெய்லி கண்டினியூஸாக ஒரு 7 நாளைக்கு மட்டும் எடுத்துங்க. உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் உங்களுக்கே தெரியாது. சூப்பராக இந்த டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த நில ஆவாரைப்பொடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாட்டு மருந்து கடையில் ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க. செலவே இல்லை. உங்களுக்கு செலவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுக்கு போயிடுங்க. மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலைக்கு போயிடுங்க. இல்லை 2வது ஆப்ஷன் சுகபேதிக்கு போயிடுங்க. கல்லுப்பு வீட்லேயே இருக்கும். வாட்டர் யூஸ் பண்ணி லெமன் யூஸ் பண்ணி போங்க. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நில ஆவாரைப்பொடிங்க. இந்த நில ஆவாரைப்பொடியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாங்க, டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை 100% கிளியர் பண்ணும். உடலில் ரொம்ப நாள் தங்கியிருக்கிற கழிவுகளையும் கிளியர் பண்ணிடும். ஏன்னா இதில் செனோசோடைஸ் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஆந்த்ரோகுயினின்ஸ் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, கிளைகோசைட்ஸ் இருக்கிறதுனால உடலில் உள்ள ரொம்ப நாளாக தங்கியிருக்கிற கழிவுகளை 100% கிளியர் பண்ணிடும். இந்த 3 வழிமுறைகளை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் பெரியவங்க கிட்ட கேளுங்க. நம்ம பெரியவர்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த 3ல் எதையோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால தான் 100ல் 99 பேர் மருத்துவமே போகாமல் உடல் நலத்தோடு இருந்தாங்கங்கிறது தான் 100% உண்மை. கொஞ்சம் மனசில் கை வச்சு பாருங்கள். நம்ம ஜென்ரேஷனில் இதை யாருமே செயல்படுத்துறதில்ல, என்னையும் உட்பட. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 5 வருஷமாக நான் இதை பயன்படுத்திட்டு வரேன். அதனால் இதை செயல்படுத்துங்க. உடலில் ஏதாவது நோய்கள் இருந்தால் கூட அது கிளியர் ஆகக்கூடிய சூழ்நிலையை 100% செயல்படுத்தும். இந்த 3 வழிமுறைகளை ஏதோ ஒன்று செயல்படுத்துங்க. ஒரு சின்ன கண்டிஷன், இந்த சுகபேதி, இந்த கழிவுகளை கிளியர் பண்ணுற ப்ராசஸ் பண்ணும்பொழுது இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க. வாழ்க்கைக்கு நமக்கு தேவையே இல்லை. அது இந்த பாலை ஊற்றி டீ காஃபிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி திட உணவுகள் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. திட உணவுகள் சாப்பிட்டா காலையில் நேரம் சாப்பிடுங்க, இல்லை ஒரு மத்தியான நேரம் சாப்பிடுங்க. அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ப இரவு நேரம் இந்த பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, எல்லா உணவும் சாப்பிட்றது, வச்சு செய்கிறது அவசியம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஹோட்டல் ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு, நூடுல்ஸ் சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம், மைதா மாவுனால் செய்யப்பட்டது, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் 0 பண்ணுங்கள். எப்போவாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. ரெகுலர் பேசிஸில் சாப்பிட வேணாம். இதை மட்டும் செயல்படுத்துங்க. 100% உங்களோட உடலில் உள்ள கழிவுகள் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். 100% நீங்கள் வேணால் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கோ இருக்கட்டும். இந்த உடல் கழிவுகள் ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து செஞ்சுட்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். 100% அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வேரியேஷன் இருக்கும். உங்களுக்கு பிபி இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கிளியர் ஆகுங்கிறது தான் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இதை லைஃப் லாங் நீங்கள் செயல்படுத்தலாம். எந்த இஷ்யூமே கிடையாது. உணவு முறைகளில் ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. சும்மா போயிட்டு நைட்டு ஹோட்டலில் போய் 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, 9 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, 10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, இது எல்லாம் ஒரு 6 மாதம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். 100% யமனுக்கே நீங்கள் டாட்டா காட்டலாம். இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 3ல் எதையோ ஒன்று செய்யுங்க. உங்கள் உடல் கழிவுகள் 100% கிளியர் ஆகும். 2வது விஷயம், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஓல்டு ஏஜ் பீப்புள் இதை ட்ரை பண்ண வேணாம். பட் எல்லாருமே இதை செயல்படுத்தலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது விரதம் இருந்து பாருங்கள். ஃபாஸ்டிங். சார் ஃபாஸ்டிங்னா நான் ஜூஸ் குடிக்கலாமா சார்? லைட்டாக உணவு சாப்பிட்லாமா? பால் சாப்பிட்லாமா? எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு மாதத்துக்கு 24 மணி நேரம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம் விரதம் இருக்க கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு மாதம் 6 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் விரதம் இருங்க. தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். வேறு டீ, காஃபி எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்றோம் சார், ஃப்ரூட் சாப்பிட்லாம் சார், சாலட் சாப்பிட்லாம் சார், எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிற ஃபஸ்ட்டு மெத்தடில் 3ல் ஏதோ ஒன்று செஞ்சு உங்கள் உடல் கழிவுகளை கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அதிகபட்சம் 24 ஹவர்ஸ் விரதம் இருக்க கற்றுக்குங்க. எடுத்த ஒன்று 24 ஹவர்ஸ் இருக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம் இருங்க. அடுத்த மாதம் 8 மணி நேரம் பண்ணுங்கள். அடுத்த மாதம் 12 மணி நேரம் பண்ணுங்கள். 4வது மாதம் 5வது மாதம் 24 மணி நேரம் நீங்கள் இருந்து பாருங்கள். ஜஸ்ட் எவ்ரி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு 200 ml 300 ml எவ்வளோ தண்ணி உங்களுக்கு கேட்குதோ நீங்கள் குடிச்சு பாருங்கள். இந்த 2 ப்ராசஸை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்கனவே நோய்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வர நோய்களையும் 100% தடுக்கலாம். இருக்கிற வரைக்கும் ஆயுஸ்ஃபுல்லாக உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. 100% நான் கேரண்டி தரேங்க. ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த உடல் கழிவுகள் ப்ராசஸ் நான் சொன்னேன். ஒரு சிலர் அதை பயன்படுத்தக்கூடாது. யாருன்னாங்க ரீசெண்டாக சர்ஜரி பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க அதை செயல்படுத்த வேணாம். ப்ரெக்னென்சி லேடிஸ் அந்த டைமில் இதை செயல்படுத்த வேணாம்.
ஓகேங்களா? மற்ற எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பேதி மாத்திரை யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? இந்த ஜென்ரேஷனில் யாருமே சாப்பிட்றதில்ல. அட்லீஸ்ட் நான் சொன்ன ஃபஸ்ட் ப்ராசஸில் 3 ப்ராசஸில் எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னா மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரையாவது சாப்பிடுங்க. நாட்டு மருந்து கடையில் இருக்குது. அதுவும் உடல் கழிவுகளை நீக்கும். அதை செஞ்சுட்டு இந்த ஃபாஸ்டிங் மட்டும் இருந்து பாருங்கள். உடலில் உள்ள எல்லா நோய்களுமே கிளியர் ஆகிடும். வரக்கூடிய நோய்களும் தடுக்கப்படும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியே நோய்கள் வந்தாலும் அதை எதிர்த்து அதை நம்ம செயல்படுத்தி அதை ஒரு டியூனப்புக்கு அதை குறைக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த பாடியில் இம்யூனிட்டி சிஸ்டம் 100% இருக்கும். ஸோ இதை செயல்படுத்துங்க. 100% யமனுக்கு நீங்கள் டாட்டா காட்டலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.